இந்த கன்னி ராசி அன்பர்கள் இங்கே சுக்கிர பயிற்சியில் இந்த ராசிக்கு தான் சுக்கிரன் வரார். ஆல்ரெடி இவங்க சந்திரன் இருக்கும்போது குறிப்பாக பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மனசு விட்டாங்க. இப்போ அப்படியே மாறுது. முதல் நல்ல விஷயம், கையில் ஒரு இந்த ராசி ஓவராக நம்பின இவங்க வேலை செஞ்சு கீழே இருக்கிற வேலையாட்களாக இருக்கலாம், இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனோ இந்த ஆடிட்டிங்கில் இந்த ராசிக்கு நிறைய ஒரு சில டைவர்ஸ் ஆன இல்லை அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க பேச்சப் ஆக வாய்ப்புண்டு. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் அஸ்ட்ராலஜருங்க, நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். தமிழ்நாட்டுல சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய நபர்கள் கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். அதுல மிக முக்கியமான நபர் இவர். அதே மாதிரி உங்க வீட்டுல வாஸ்து பிரச்சனையா, வாஸ்து ரீதியான ப்ராப்ளம் இருக்கு, யாரை காண்டாக்ட் பண்றதுன்னு தெரியலன்னா சாரை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். அவர் வேற யாரும் இல்ல, நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் தான் இன்னைக்கு நமக்காக ஒரு சூப்பரான சுக்கிர பயிற்சி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். சூப்பர் சார். உங்க பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் சுக்கிர பயிற்சி. ஒவ்வொரு ராசிக்குமான சுக்கிர பயிற்சியோட பலாபலன்கள் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி சுக்கிர பயிற்சினா என்ன, எப்ப வருது? நிச்சயமா சுக்கிர பயிற்சி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி பக்கம். முதல்ல இந்த ராகு கேது பிடியிலிருந்து வெளியே வருவதே உலக அளவில் பல மாறுதல் ஏற்படும். இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா அனைத்து கிரகம் ராகு கேது அடைபட்டு இந்த சுக்கிரன் கேதுவின் பிடியில் இருந்து இந்த ராசி சிம்மத்தை விட்டு கன்னிக்கு வருவதே மிகப்பெரிய யோகம். இங்கே நீச்சம் சொல்லுவாங்க, ஆனால் நட்பு கிரகம் சனி பார்க்கும்போது அந்த நீச்சத்தை வந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு உலக அளவில் பல மாறுதல். இந்த கேதுவின் பிடியில் என்னைக்கு சுக்கிரன் மாட்டுச்சோ அன்னைக்கு எக்கனாமிக்கில் மிகப்பெரிய மாறுதல். உலக அளவில் நகை வியாபாரம் ரிட்டர்ன் அடிச்சது, குறைஞ்சது. பொருளாதார ரீதியாக நிறைய ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆனது. இது மட்டும் இல்லை, குடும்பத்தில் அனைத்து குடும்பத்திலையும் ஏதோ ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. முதல்ல சுக்கிர பயிற்சி ஏன் பார்க்கணும்னா, சுக்கிரன் கடாட்சம் இருந்தால் தான் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். 16 வகை செல்வங்களுக்கு சுக்கிரன் தேவை. குழந்தை பாக்கியம், வீடு, இடம், சொத்து இது மாதிரி அமையணுமா, சுக்கிரன் இல்லாமல் சந்தோஷம் இல்லை. அப்போ இதோட பற்றி தெளிவாக 12 ராசிக்கு பார்த்துருவோம். சூப்பர் சார். பணம், பொருள், செல்வம், செல்வாக்கு உங்களுக்கு வேணுமா, அப்போ சுக்கிர பயிற்சியை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்கன்னு சார் சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையாக சொன்னீங்க சார். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான சுக்கிர பயிற்சியை நம்ம பார்த்துடலாம். சுக்கிர பயிற்சி பலாபலன்கள் ரொம்ப சூப்பராக எல்லா ராசிக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசி. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்பிக்கையாக நம்ம ஏந்துக்கிறோம்ப்பா. காலையில் ஏமாற்றத்தோட இரவு தூங்குறோன்னு கவலையோட இருக்கக்கூடிய இந்த கன்னி ராசி நேயர்கள், இந்த கவலையெல்லாம் போகுதுன்ற மாதிரி ஒரு நல்ல குட் நியூஸ் அவங்களுக்காக சொல்லுங்க சார். நிச்சயமா இந்த கன்னி ராசி அன்பர்கள் இங்கே சுக்கிர பயிற்சியில் இந்த ராசிக்கு தான் சுக்கிரன் வரார். ஆல்ரெடி இவங்க சந்திரன் இருக்கும்போது சுக்கிரன் நீச்சபங்க ராஜ யோகத்தை கொடுக்க போகுது. இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில மாதங்களாக நடந்த கொடுமையை சொன்னால் கேட்குறவங்க அழுதுருவாங்க. அந்த அளவுக்கு ஏன்னா 7ல் கண்டகச்சனி, உழைப்பிருந்தும் அதுக்குண்டான ஊதியம் இல்லை. இரவு பகலாக உழைச்சாங்க, ஆனால் கடைசியில் அவமானம் மட்டும்தான். குறை தான் சொல்லி கண்டுபிடிக்கிற மாதிரி. இவங்களே பர்ஃபெக்ஷனிஸ்ட், ஆனால் இவங்களே பள்ளம் பிடிச்சி பார்த்த மாதிரி. ஒரு சில இதுனா கடன், ஒரு சில ஏதோ ஒரு சூழ்நிலை கடன் வாங்கியிருப்பாங்க. திடீர்னு அந்த கடன் வாங்கினதுல அவமானப்படுத்திட்டாங்க. குடும்ப உறவுகளே புரிஞ்சு கொள்ளலை அப்படிங்கிறது அந்த ராசிக்கு. வேலை செய்கிற இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நெகட்டிவாக திடீர்னு இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, எங்களுக்கு என்ன செய்வனியாக இருக்குமா, இல்லை வேற ஏதாவது தோஷமாக இருக்குமா, என்னதான் சார் விடிவு காலம், ஏன் வாழ்கிறோங்கிற மாதிரி உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு அப்படி இருந்தாங்க. இப்போ இந்த சுக்கிரன் வந்த உடனே ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை பிறக்குது. ஓகே, முடியும். உங்கள் ராசி 2 9க்குரியவர், உங்கள் 9ஆம் அதிபதி வந்த உடனே முடியும், ஜெயிப்போம், நம்பிக்கை. எதனால் மிஸ் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிற நேரமே இதாங்க. குறிப்பாக பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மனசு விட்டாங்க. இப்போ அப்படியே மாறுது. முதல் நல்ல விஷயம், கையில் ஒரு பொருளாதார உயர்வு, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு வருது. இந்த பண வரவு வந்தவுடனே ஃபஸ்ட்டு குடும்பத்துக்கு தேவையான உங்கள் மனசில் ஒரு கனவு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருங்க, அதை நிறைவேற்றிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக அந்த ஏக்கம் இருந்துகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல துணி, குடும்பத்தை ஃபேமிலியோட ஒரு வெளியே ஒரு ட்ரிப்பு மாதிரி போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சூழ்நிலையை ஹாப்பியஸ்ட் ஈவெண்ட்டாக மாற்றிக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்தது கடன் அடைக்காததுக்கு. இந்த ராசி என்ன ஆச்சுன்னா, ஒரு சில கடனுக்காக நகையை விற்றது, அடகு வைத்தது இந்த ராசி தான்.
நிறைய பேருங்க மிகப்பெரிய தொழில் நிறுவன ஸ்தாபனம் வச்சுருப்பாங்க. முதல் பார்த்தீங்கன்னா இந்த காரு இல்லை வண்டியை விற்றோம் சார், அப்புறம் ஒரு இடத்த விற்றோம் சார், தொழிலில் அடகு வச்சு மாட்டிட்டு இருக்கோம் சார், வீட்டுக்கு வேணாம், எல்லாம் பிஸ்னஸ் ஒரு சில கடன் இருக்கும். அதாவது சம்பாரிச்சு வட்டி கட்டிட்டு இருந்தோம். இதில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே இருக்குன்னா, இவங்க கணக்கு வழக்கு பார்க்காம விட்டுட்டாங்க, நம்பிட்டாங்க. இந்த ராசி ஓவராக நம்பினேன். இவங்க வேலையை செஞ்சு கீழே இருக்கிற வேலையாட்களாக இருக்கலாம், இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனோ, இந்த ஆடிட்டிங்கில் மிஸ்டேக்கு, ஜிஎஸ்டி மிஸ்டேக்கு, இது ஒரு இவங்களுக்கு நேரங்காலமோ என்னமோ அப்படி அமைஞ்ச மாதிரி அமைஞ்சு அத்தனையும் லாக் ஆயிடுச்சு. இப்போ தான் ஒன்றா புரிஞ்சு அதை மாற்றுறாங்க. நிச்சயமாக ஜெயிச்சிருவீங்க, தைரியமாக இருங்க. இந்த ராசி அன்பர்கள் திருமண யோகம் இல்லை எப்போன்னு பொதுவாக அவங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குது. முதலே ஏற்கனவே பார்த்த வரன் இல்லை பார்த்தோம் சார் அவங்க பதில் சொல்ல, இப்போ அதே வரன் திருப்பி வரும். அப்போ ஒரு வரன் பார்த்தோம், அந்த வரன் என்ன சொல்கிறாங்க சொல்லலை, இல்லை நாங்கள் ஓகேனோ அங்கே இல்லைன்னாங்க, அதே வரன் முடிகிற மாதிரி. இவங்களை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த திருமண உறவில் நிறைய காதல் செய்யும் கன்னிக்கு டும் வரப்போகுது. பேரண்ட்ஸ் ஒத்துக்குவாங்களா? இதில் குறிப்பாக நிறைய பெண்கள் எங்ககிட்ட கேட்குறது, சார் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவரும் ஓகேனாரு, இப்போ பதிலே சொல்ல மாட்டேறாரு. நிறைய பெண்களோட கவலையாக தான், எங்கள் 2 பேரும் இருக்குன்னு சொல்லி நான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன், பையன் அது அந்த பாயும் நல்லா சொல்லிட்டாரு, இப்போ என்ன பண்ணுறாருன்னா யோசிக்கிறாரு சார், எங்கள் சொந்த பந்தம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இப்போ அந்த ஒரு தத்தளிப்பு, அதை ஒரு சில கோயில் பரிகாரமோ வாழ்வியல் பரிகாரமோன்னு சேர்க்க முடியும். இந்த ராசிக்கு நிறைய ஒரு சில டைவர்ஸ் ஆன இல்லை அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க பேச்சப்பாக வாய்ப்புண்டு. இல்லை எங்களுக்கு ஒத்தே வரலைன்னா அடுத்த வாழ்க்கையை நோக்கி போக வாய்ப்புண்டு. ரைட், சரி. இப்போ இந்த வேலை செய்கிற இடத்துல இவங்களுக்கு என்ன, நான் இத்தனை நாளாக கஷ்டத்தை அனுப்பிச்சிட்டாங்க இல்லையா, இப்போ தான் இவங்க உழைப்பு அவங்க மேலதிகாரிகளுக்கோ தலைமையில் இருக்கணுமோ புரிய ஆரம்பிக்கும். சார் வேலை போயிடுச்சுன்னு ஒரு சிலர் வேலை போயிருமோன்னு பயப்படாதீங்க, நிச்சயமாக உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் நிச்சயமாக வரும். நிறைய வெளிநாட்டு, இந்த ராசி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த பேங்க்கு, வெளிநாடு, இந்த மீடியா, இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த யோகம். ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நிறைய மீடியா, சினிமா செலிபிரிட்டி, இந்த சீரியல் இருக்கிறவங்களாம் கேட்குற கேள்வி, எங்களுக்கு இப்போ வாய்ப்பு வருமா? இப்போ எந்த சீரியலுமே கூப்பிட மாட்டாங்களே, பேச்சுவார்த்தை போகுது, நிறைய பாப்புலரான டிவியை சொல்லி சார் பேசிகிட்டு இருக்கோம், கூப்பிட்றேன், இந்த ப்ரொடக்ஷன் பாதி போயிட்டே நிற்கிது, காலே வரல, பாதி ஷூட்டிங் நடந்து பாதி நிற்கிது, வேற ஒரு சிலருக்கு. இப்போ அவங்களுக்கு யோகம் வருது. ஆக மொத்தம் ஜெயிக்க பிறந்துட்டீங்க. கோல்டன் டைம். ஹெல்த்து மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா ஆல்ரெடி பல இத்தனை எல்லாமே மீண்டும் வந்தாலும் ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதனால தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க, வெளியே போயிட்டு அந்த ப்ரெஷரை குறைச்சிக்கங்க. ஏஜ்டு பர்சன் அந்த ப்ரெஷர் ஹார்ட் சம்மந்தப்பட்டு செக் பண்ணிக்காங்க இந்த ராசிக்கு. ஓகே சார். இப்போ இவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு ஸ்பெசிஃபிக்காக இந்த காலகட்டத்தில்? நிச்சயமாக இந்த காலகட்டத்திற்கு இந்த ராசி அன்பர்கள் இது குறிப்பாக அந்த மாதத்தில் ஒட்டிலாம் இவங்க வழிபட வேண்டியது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மூக்குத்தி அம்மன், அது பகவதி அம்மன் மிகுந்த யோகத்தை கொடுக்கும். இவங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, வாழ்வியல் பரிகாரமாக நான் கொடுக்க போகிறது என்ன பண்ணுவேன்னா, 2 கிராம் வெள்ளி நாணயத்தை பர்ஸில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். நிறைய பேர் சங்கு பூஜை, சங்கு அபிஷேகம் பார்க்க வைக்கிறதுல மிகுந்த யோகம் இந்த ராசிக்கு. இது செஞ்சு பாருங்க, உங்களுக்கு வாழ்வில் மைனஸ் இன்ட்டு அப்படியே ப்ளஸ்ஸாக மாறக்கூடிய வாய்ப்பு. கோல்டன் டைம். சூப்பர் சார். ரொம்ப ஒரு கோல்டன் பீரியட் கன்னி ராசிக்கு வந்திருக்கு. இந்த ராசிக்கு சுக்கிர பயிற்சி என்ன மாதிரி யோகங்களை கொடுக்குது அப்படின்னு ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நன்றி சார். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சார், நீங்க அஸ்ட்ராலஜி ரீதியா சந்திக்கணும், உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க டைரக்டா கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. எனக்கே ஜாதகம் பார்க்கணும்னு ஆசை, அதாவது நான் ஜாதகம் கத்துக்கணும், ஜாதகம் பார்ப்பதற்கு எனக்கு அந்த புரிதல் அப்படின்றது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சார் ரொம்ப அழகா ஒரு புக் எழுதி வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தை நீங்க படிச்சா போதும், நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். உங்கள யாருக்காவது ஜோதிடர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கா? கண்டிப்பா இந்த புக்கை வாங்கி படிங்க. இது அமேசான், பிளிப்கார்ட் ரெண்டுத்துலயுமே கிடைக்குது. எனக்கு அதுலலாம் போய் பார்க்க தெரியாதுங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஆன்லைன்லயே கொரியர் மூலமா இந்த புக்கை நீங்க வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான புத்தகம், இதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.